இஸ்லாம் உண்மையில் ஜாதி அமைப்பை ஒழிக்கிறதா இல்லை வெறும் தத்துவமாக பேசிக் கொண்டிருக்கிறதா? இஸ்லாம் வெறும் சமத்துவத்தை பற்றி தத்துவமாக பேசிக் கொண்டிருக்கிறதா, உண்மையில் அதனை சாதித்ததா என்பது ஒரு கேள்வி. ஏன்னா பல பேர் தத்துவமாக எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க. பல பேர் 5000 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை. இஸ்லாத்தினுடைய எந்த கோட்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு செயல் வடிவம் தராமல் அது விடுவதில்லை. அது இந்த பிரச்சனையில் மட்டுமல்ல, எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும், அது பொருளாதார, ஆன்மீக எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு செயல் வடிவம் தருவது அதனுடைய வழிமுறையாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இஸ்லாம் இந்த ஜாதியை ஒழித்ததா என்பதை பார்க்கிற போது நீங்கள் படிப்படியாக நபிகள் நாயகம் காலத்திலேருந்தே வாங்க இன்றைய காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே சில குறிப்புகளை என்னுடைய உரையில் தந்தேன். நபிகள் நாயகம் காலத்தில் இந்த ஜாதி முறை எப்படி ஒழிக்கப்பட்டது, பிலால் என்பவருக்கு எப்படி அந்த பாங்கு சொல்லுகிற அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டது, எப்படி படைத்தளபதிகளாக அவர்கள் மாறினார்கள் என்பதெல்லாம் சொன்னோம். நபிகள் நாயகம் காலத்திற்கு பின்னரும் இது தொடர்கிறது. ஏன்னா பல விஷயங்களில் அந்த புரட்சி காலத்தில் இருக்கும், அந்த புரட்சி போன பிறகு போயிடும். பல 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 புரட்சிகள் அது நடந்தது உண்மை. அவங்க இருந்த காலத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடும். அப்புறம் அவர் செய்தார் என்று சொல்லிக்கிட்டு இருப்போம். அவருடைய ஆட்சி அமைப்போம் இல்லையா? அவர் எங்கே போனாரோ தெரியாது. இஸ்லாம் அப்படி ஒருபோதும் சொல்வதில்லை. நபிகள் நாயகம் இறந்த பின்னரே இதே பிலாலுக்கு மரியாதை, எங்களுடைய தலைவரே. அந்த பிலால் என்பவரை பார்த்து மக்கள் சொன்னார்கள், செய்யுதுனா எங்களுடைய தலைவர். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பார்த்து எங்களுடைய தலைவர் என்று சொல்லி அவருக்கு தங்களுடைய பெண்களை மனமுடித்து கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை கலீஃபா உமரை பார்ப்பதற்காக ஒரு குழு அங்கே காத்திருக்கிறது. அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்து இருக்கிறார்கள், உயர் சாதியை சேர்ந்த அபூ சுஃபியானும் காத்திருக்கிறார். கலீஃபாவை பார்க்கறதுக்காக வெளியில் காத்துட்டு இருக்காங்க. இவர் சொன்னார், அந்த உள்ள அனுப்பு, அந்த பிலாலை உள்ள அனுப்பு, அந்த தாழ்த்தப்பட்டவனை முதல்ல உள்ள அனுப்பு. இந்த உயர் சாதியை சார்ந்த இந்த அபூ சுஃபியானுக்கு வந்ததே கோபம். அந்த இஸ்லாம் எல்லாத்தையும் கெடுத்து போச்சு, இந்த ஆட்களெல்லாம் அவரை முதல்ல கூப்பிடுறாரு, எங்களை கடைசியாக கூப்பிடுகிறார் என்று கோபப்படுகிற அளவுக்கு ஒரு சமத்துவத்தை இஸ்லாம் சொல்லியது. அதை உமர் சொன்னார். அவருடைய காலத்திலே ஒரு அடிமை ஒருத்தர் இருந்தார், சலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்து போனார். அவர் சொன்னார், அவர் மட்டும் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு பின்னால் கலீஃபாவாக அவர்தான் வர வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அவர்தான், சலீம் என்பவர் தான் வர வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ மாற்றம் எப்படி கொண்டு வந்திருக்கு பாருங்க சிந்தனையில். எகிப்துக்கு முஸ்லாமிய படைகள் செல்கின்றன. அங்கே எகிப்து மன்னர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உங்களிலிருந்து யாராவது ஒரு தூதுவரை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். உபாதா பின் சாமித் என்று சொல்லக்கூடியவரை, அவர் கருப்பு இனத்தை சார்ந்தவர், அவர் அனுப்புகிறாங்க. அவரை பார்த்த உடனே அந்த எகிப்து மன்னர் சொன்னார், போய் இவரையா உங்கள் தலைவரை அனுப்பியிருக்காங்க, வேற ஆள் அனுப்ப சொல்லுங்கள். இந்த கருப்பரோடெல்லாம் பேச முடியாது, இவன்லாம் தலைவனாக இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை, இவன்லாம் கீழே தான் இருக்கணும், இவனை போய் அனுப்பியிருக்கு. அந்த மக்கள் சொன்னார்கள், எங்களிலே அறிவு படைத்தவர் இவர்தான், எங்களிலே முடிவெடுக்கும் ஆற்றல் படைத்தவர் இவர்தான், ஆகவே இவரைத்தான் நாங்கள் அனுப்புவோம் என்று அவர் சொல்லி அதிலே உறுதியாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த உபாதாபின் சாமித் உள்ளே போன பிறகு சொன்னார், என்ன மாதிரி கருப்பர் நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் கருப்பர்கள் இந்த அணியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆக இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அரேபியாவிலே அன்றைக்கு இருந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால் இனவெறி பிடித்த சமுதாயம். உலகத்தையே அவர்கள் 2 கூறாகத்தான் போட்டார்கள். என்ன கூறு? ஒன்று அரப், இன்னொன்று அஜம். அரப் என்றால் பேச தெரிந்தவன், அஜம் என்றால் ஊமை என்று அர்த்தம். அஜம் என்றால் ஊமை. உலகத்தில் எங்களுக்கு தான் பேச தெரியும், வேற எவனுக்கு எல்லாம் முட்டாள், உலகத்தில் அத்தனை பேரும் முட்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்திலே இந்த சமத்துவத்தை நபிகள் நாயகம் உருவாக்கி காட்டியதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அடுத்தது ஈரான். ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்க? இந்த ஆரியர்கள் சொல்கிறவங்க எங்கேருந்து வந்தான்? இந்த ஈரான்லேருந்து வந்த ஆள்கள் தான், இல்லையா? அன்றைக்கு ஈரானில் ஜாதி இருக்கா? இன்னைக்கு ஈரானில் ஜாதி இருக்கா? அங்கேருந்து இங்கால் ஜாதி வச்சுருக்கான், அந்த ஊரில் ஜாதி இல்லை, அந்த ஊரில் ஜாதி இல்லாமல் ஆகிவிட்டு. சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மன்னர் ஷா ஆட்சியில் இருக்கிற போது ஆரியன் டைனாஸ்டியினுடைய 2500 ஆண்டு விழா என்று கொண்டாடினார். ஆரிய வம்சாவளியினுடைய 2500 ஆண்டு விழா என்று கொண்டாடினார். ஆக பழைய அந்த ஆரியத்துக்கு போகிறார். அதெல்லாம் மக்கள் ஒன்றும் ஏற்றுக்கிறல, அதனால தான் ஒழிக்கப்பட்டார், விரட்டப்பட்டார். ஆக இஸ்லாம் உலகத்திலே எந்த நாடுகளுக்கெல்லாம் பரவியதோ அந்த நாடுகளெல்லாம் இஸ்லாம் இந்த ஜாதியை ஒழித்திருக்கிறது.
இஸ்லாம் பரவியதற்கே 3 முக்கியமான காரணங்கள். உலகத்தில் இஸ்லாம் பரவியதற்கு 3 முக்கியமான காரணங்கள், வெவ்வேறு பகுதிகளிலே வெவ்வேறு காரணங்கள். மத்திய கிழக்கை பொறுத்தவரையிலே, மத்திய கிழக்கு நாடுகளிலே இஸ்லாம் பரவியதற்கு மிக முக்கியமான காரணம் அன்றைக்கு வல்லரசுகளாக இருந்த ரோமானிய பேரரசையும் பாரசீக பேரரசினுடைய கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றியது. பைசாந்தியன் அண்ட் பெர்ஷியன் எம்பையர். இன்றைக்கு எப்படி அமெரிக்கா ரஷ்யா இருக்கோ அதே மாதிரி அன்றைக்கு உலகத்தினுடைய வல்லரசுகளாக இருந்தவை அந்த 2 நாடுகள். அவர்கள்தான் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டும் வரிகளை சுமத்தி கொண்டும் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டும் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அந்த நாடுகளுக்கு இஸ்லாம் போகிற போது அவர்களை ஒரு விடுதலை வீரர்களாக அந்த நாட்டு மக்கள் பார்த்தார்கள். இப்போ ஜோர்டானிலே உள்ள கிறிஸ்தவர்கள் அந்த இஸ்லாமிய தளபதிக்கு கடிதம் எழுதுகிறார்கள், நீங்கள் வாருங்கள், எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்களை ஆட்சி புரிபவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், இருப்பினும் உங்களை நாங்கள் விரும்புகிறோம், ஏனென்றால் நீங்கள் நீதியாக ஆட்சி செலுத்துபவர்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், வாருங்கள் என்று. ஆகவே அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே இஸ்லாம் வளர்ந்ததற்கு முக்கியமான காரணம் கொடுமைக்கார ஆட்சியாளரிடமிருந்து மக்களை காப்பாற்றியது. ஆப்பிரிக்காவில் இஸ்லாம் பரவியதற்கு காரணம் அனிமிசம் என்று சொல்லக்கூடிய காட்டுமுராண்டித்தனத்திலிருந்து மக்களை காப்பாற்றி, மூட நம்பிக்கைகள், சூன்யம், இது போன்ற பல வகையான அறியாமை காலத்து அறியாமையான விஷயங்கள் எல்லாம் அந்த மக்கள் மூளை கடந்தார்கள். அதிலிருந்து அவர்களை நாகரிகப்படுத்தியதன் மூலமாக இஸ்லாம் ஆப்பிரிக்காவில் இஸ்லாம் பரவுகிறது. இந்திய மண்ணை பொறுத்தவரை, இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரையிலே ஜாதி கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றுகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் பரவி இருப்பதை உங்களாலே பார்க்க முடிகிறது. ஆகவே தான் இஸ்லாம் பரவியதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக ஜாதியை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த அர்ஜுன் சம்பத் கட்டுரை எழுதுகிறார் தினமணியிலே, தீண்டாமை தீண்டாத இஸ்லாம் தலைப்பு. யார்? இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த அர்ஜுன் சம்பத் கட்டுரை எழுதுகிறார் இஸ்லாத்தை பற்றி, தீண்டாமை தீண்டாத இஸ்லாம். அவரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், இஸ்லாத்தில் அது இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். சரி, இவையெல்லாம் வரலாற்று ரீதியாக சொல்லப்பட்ட காரணம். இன்றைய காலகட்டத்துக்கு வாருங்கள். அப்துல் காதர் முதலியார் இருக்கிறாரா? அப்துல் குத்தூஸ் நாடார் இருக்கிறாரா? இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது? இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஆக பல முஸ்லிம்களுக்கு தங்களுடைய முன்னர் ஜாதி என்ன என்பதே தெரியாது. நாங்கள் எந்த ஜாதியிலிருந்து வந்தோம் என்பது அவர்களுக்கு தெரியாது, மறக்கடிக்கப்பட்டு விட்டது, தெரியாது அவர்களுக்கு. முஸ்லிம்கள் எல்லா வீடுகளுக்கும் போவார்கள், எல்லோரையும் தங்கள் வீட்டுக்குள்ள அனுமதிப்பார்கள், இல்லையா? நீங்கள் பார்க்கலாம், இது வரைக்கும் வராத, அந்த பகுதியோடு நின்றுகொள், அந்த வாசல் நின்றுகொள் என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம்கள் எல்லா வீட்டுக்கும் அவங்களும் போவாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே எல்லாரையும் அனுபவிப்பாங்க. இவங்களும் எல்லா வீட்லையும் சாப்பிடுவாங்க, மற்றவங்க சமைச்சதை இவங்க சாப்பிடுவாங்க, தங்கள் வீட்டு சமையல்காரர்களாக தாழ்த்தப்பட்டு வைத்துக் கொள்வார்கள். ஆக இந்த தீண்டாமை உணவு எடுக்கப்பட்ட காரணத்தினால இது சாத்தியமாயிற்று. நான் அங்கே சாப்பிட மாட்டேன், இங்கே சாப்பிட மாட்டேன். பல பேர் இன்றைக்கும் சொல்கிறான், வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா, நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கும். ஆக இந்த உணர்வுகளை இஸ்லாம் அகற்றி காட்டிருக்கிறதா இல்லையா? வழிபாட்டு தளத்திலே வந்து பாருங்கள், அங்கே ஏதாவது இருக்கிறதா? முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதா? மத குரு என்ற அமைப்பு இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. ஒரு இஸ்லாமிய திருமணத்திற்கு போய் பாருங்கள். ஆக எங்குமே அது இல்லாத ஒரு நிலையை உங்களாலே பார்க்க முடியும். ஆகவே இஸ்லாம் இதனை செய்து காட்டுகிறது. நபிகள் நாயகம் இந்த விஷயத்தில் இஸ்லாம் நெவர் காம்ப்ரமைஸ்ட். இஸ்லாத்துக்கு வர்றியா, சாதியை விட்டுட்டு உள்ளவா, சாதி தான் உனக்கு முக்கியம்னா அங்கே இருந்துக்கும். சாதியா இன இழிவு நீங்கணுமா, சமத்துவமா, எது முக்கியம்? இணை உணவு ஜாதி தான் உனக்கு முக்கியம்னா அங்கே உட்காந்துக்கோ, ஏன் இங்கே வர? நீ வர தேவையில்லை. ஆக எந்த விஷயத்திலும் ஒருபோதும் அது விட்டு கொடுத்தது கிடையாது. இது ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். குரானிலே நபி நோவா என்று அழைக்கப்படுவருடைய வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கிறோம். அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாயின் மிகவும் கீழ்த்தரமான மக்கள் உண்மை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே. அவரை பார்த்து சொன்னாங்க, என்ன உன் மார்க்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம், உண்மை சுற்றி யார் உட்காந்துருக்கா? அறுதலும் கீழ்த்தரமான மக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி உங்களுடைய மார்க்கத்துக்கு நாங்கள் வர முடியும்? அவர் பதில் சொன்னார், அவர்கள் செயல் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். நீங்கள் சற்று உணர்ந்து செயல்படக்கூடாதா? அவர்களை விரட்டி விடுவது என்னுடைய பணி என்று. அதெல்லாம் விரட்டிலாம் அடிக்க முடியாது. இஷ்டம் இருந்தா வா, போகிறா இருந்தா போ. நபிகள் நாயகம் காலத்தில் தான் சொன்னாங்க. உம்மை சுற்றி இந்த பிலால், அம்மார், யாசீர் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வைத்துக்கொண்டு நீர் இஸ்லாத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர், உயர் சாதிக்காராக நாங்கள் எப்படி உங்களுடைய மார்க்கத்திற்கு வர முடியும்? முடியாது, அவர்கள் என்னோடு தான் இருப்பார்கள். இஷ்டம் இருந்தால் வா, போகிறா இருந்தால் போ. இன்றைக்கு சில மதங்கள் தங்களுடைய மதத்துக்கு ஆள் சேர்க்கும் என்பதற்காக இதிலே சமரசம் செய்து கொண்டார்கள். என்ன ஜாதியிலும் இருந்துக்கோ, எந்த மதத்துக்கு வந்துடும். அதனுடைய விளைவுகளை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
வழிபாட்டு தலங்களிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. வழிபாட்டு தலத்திலே இந்த ஜாதிக்காரன் எங்கே உட்காரு, இந்த ஜாதிக்காரன் எங்கே உட்காருன்னு சொல்லப்படுகிறது. மயான பூமியில் இவர்களுக்குரிய மயானம், அவர்களுக்குரிய மயானம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மதம் சொல்லலை, அவருடைய மதம் ஜாதியை பற்றி சொல்லவில்லை. ஆனால் அதில் உறுதியாக இல்லாமல் இருந்த காரணத்தினால், தங்களது மதத்திற்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்ற கொள்கையில் இருந்த காரணத்தினால் எல்லாரையும் உள்ளே எடுத்து போட்டாங்க. இப்போ சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களால் பார்க்க முடியல. ஆகவே ஆள் சேர்ப்பதல்ல நோக்கம், எண்ணிக்கையை பெருக்குவதல்ல நோக்கம், சமுதாயத்திற்கு நீதி வழங்குவதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே அதிலே உறுதியாக இருந்த காரணத்தினாலே தான் அவையெல்லாம் சாத்தியமாயிற்று என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக இதற்கு சான்று பகருகிற சில அறிஞர்களுடைய கூற்றுக்களையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இது பற்றி என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சுருக்கமாக 1-2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், இந்தியாவில் முஸ்லிம்களிடையே ஏழை எளிய மக்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? வாழ் கொண்டு மதமாற்றம் செய்தார்கள் என்பது அறிவீனமாகும். புரோகிதரிடமிருந்தும் பண்டையாரிடமிருந்தும் விடுதலை கிடைக்கும் பொருட்டே ஏழை எளிய மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆக புரோகிதர்கள் பண்டையாரிடமிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் அவர் இஸ்லாத்தை தழுவினார்கள். இனத்தையும் நிறத்தையும் கடந்து முஸ்லிம்கள் காட்டுகின்ற கடைப்பிடிக்கின்ற முழுமையான சமத்துவத்திலே தான் இவருடைய சிறப்பு அடங்கியிருக்கு. யார் சொல்றா? சுவாமி விவேகானந்தர். அவர் இன்னொரு கருத்தையும் சொல்கிறார். இஸ்லாம் வாளால பரப்பப்பட்டதுன்னு சொல்றார். அதுக்கு அவர் பதில் சொல்றார் பாருங்க. முகமதியர்கள் இந்தியாவை வெற்றி கொண்டது கீழ்நிலையில் இருந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கதிமோட்சமாக வந்தது. அதனால்தான் நம் இந்துக்களில் 1/5 பங்கினர் முகமதியர்களாக மாறினார்கள். வாள் மட்டுமே அந்த வேலையை செய்யவில்லை. வாளாலும் நெருப்பாலும் மட்டுமே இந்த மதமாற்றங்கள் நடைபெற்றதாக நினைப்பது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சகட்டம் என்று இந்திய தாயின் பணிக்கு இளைஞர்களே வருக என்ற இந்த நூலிலே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்தையும் நம்மாலே பார்க்க முடியும். இதுபோன்று பல அறிஞர்கள் சொல்லி சில கருத்துக்கள். டாயன்பி என்று சொல்லக்கூடிய அறிஞர், உலக வரலாற்று ஆசிரியர், அவர் சொல்கிறார், the extinction of race consciousness between Muslims is one of the outstanding moral achievements of Islam, and in the contemporary world there is, as it happens, a crying need for the propagation of this Islamic virtue. Toynbee, Civilization on Trial. முஸ்லிம்களுக்கிடையே இன பேதங்களை தலையெடுக்க விடாமல் செய்ததே இஸ்லாத்தின் மகத்தான சாதனை. ஆக இன உணர்வுகள் தோன்றாமல் செய்து அதனை மறக்க செய்தது இஸ்லாத்தின் சாதனை. நவீன உலகில் இன்றும் கூட இந்த இஸ்லாமிய பண்பு மிக அதிகமாக தேவைப்படுகிறது என்று அவர் ஒரு கருத்தை எழுதுகிறார். அவருடைய கருத்தும் அப்படித்தான் இருக்கிறது. நேரு பெருமான் சொல்லுகிற ஒரு கருத்து, the idea of brotherhood in Islam made a powerful appeal especially to those in the Hindu fold who were denied any semblance of equal treatment. ஆக இந்து சமுதாயத்தில் வெளித்தோற்றத்தில் கூட சமத்துவம் மறுக்கப்பட்ட மக்கள் இஸ்லாத்தின் சமத்துவ கோட்பாடுகளை வெகுவாக கவரப்பட்டார்கள். ஆக வெளிப்புறமாக கூட அங்கே சமத்துவம் இல்லை என்றார். சும்மா சொல்லிக் கொள்கிற மாதிரி கூட ஒரு சமத்துவம் இல்லாத காரணத்தினால் அந்த மக்கள் இஸ்லாத்தின் பக்கமாக கவரப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார். அடுத்தபடியாக தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிய கருத்து, இஸ்லாத்தை தழுவியவர்கள் மத்தியிலே அவர் பேசிய ஒரு பேச்சு, மேற்கொண்ட 69 பேர்களுக்கும் தீண்டாமை என்பது இனிமே இல்லாமல் ஆகிவிட்டது. இனி ஒருவன் அவர்களை பறையன், சக்கிலியன், சண்டாளன் என்று எளிவாக கூற முடியாது. எந்த பொது தெருவிலும் அவர்கள் நடக்கலாம், எந்த வேலைக்கும் செல்லலாம், யாருடனும் போட்டி போடலாம், அரசியலில் சமபங்கு பெறலாம். மத சம்பந்தமாகவும் இனி அவர்கள் தங்கள் கோவிலுக்குள் போக தாராள உரிமை உண்டு. மேலும் படிக்க உரிமை உண்டு. முகம்மதிய மதத்தை தழுவுவதனால் தீண்டாதவர்களுக்கு சீக்கிரத்திலேயே சமத்துவம் கிடைத்து விடுகிறது. சூத்திரர்களின் நோய் பெரிது, மிக பெரிது. இது புற்று தொழுநோய் போன்றது, வெகுநாளைய நோய். இதற்கு ஒரே மருந்துதான், அது இஸ்லாம் தான். இன இழிவு நீங்க இஸ்லாம் என்கிற மந்திரம்தான் நம்மை மனிதனாக்க முடியும். இதை நான் இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை, 1920 முதல் இன்று வரை நான் சொல்லி வருகிறேன் என்று தந்தை பெரியார் சொல்லுகிற ஒரு கருத்தை பார்க்கிறீர்கள். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தில் எனக்கு ஒன்று பிடித்திருக்கிறது, அது மனிதனை மனிதனாக ஆக்குகிறது, மனிதனை முழு மனிதனாக ஆக்குகிறது. இஸ்லாத்தில் இன்னொரு சிறப்பு, இஸ்லாத்தில் யார் சேர்ந்தாலும் அது சாதியை மறைத்து விடுகிறது. தேவர் தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் சரி, மற்றும் எவரானாலும் சரி, அவர் இஸ்லாத்தில் சேர்ந்தால் சாதியை நீக்கி விடுகிறது. ஆக இப்படி நான் பல மேற்கோள்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். எதற்காக சொல்லி என்று சொன்னால், உலக வரலாற்றை ஆராய்ந்தவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இஸ்லாம் தத்துவமாக இந்த சமத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கவில்லை,
பேசியதோடு இந்த உலகத்திலே செயல்படுத்திய மார்க்கமாகவும் இஸ்லாம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை சொல்வதற்காகத்தான் இந்த மேற்கோள்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.